அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ ஜேஎஃப்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் டேஸ்டியான டோஃபு மசாலா. ஸோ வந்துட்டு ஒரு பன்னீருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம டோஃபு சேர்க்குறோம். இது வந்து ஒரு சோய் பன்னீர். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இது வந்துட்டு நம்ம 2 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம், 2 தக்காளி, ஒரு வெங்காயம் தனியாக, 10 பல் பூண்டு, மல்லித்தலை, பச்சை மிளகா இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து டோஃபு ஒரு பேக்கெட் எடுத்துருக்கோம். ஸோ அந்த டோஃபுவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வானலில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. ஸோ குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு பொரிய விட்டுருங்க. கூடவே அந்த எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு பச்சை மிளகாயும் 2 வெங்காயம் தனியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு இது 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும் நம்ம. ஸோ வந்துட்டு ஃபயரை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பண்ணுங்கள். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ வந்துட்டு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 10 பல் பூண்டையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். ஸோ அதையும் சேர்த்து நம்ம இதில் நல்லா வதக்கிக்க போகிறோம். எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் கொடுத்து வதக்குனிங்கன்னா வந்து டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக வரும். அடுத்ததான் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க அந்த 2 தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா குழஞ்சு வெந்து வரணும், அந்தளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா வதக்கணும். ஸோ இப்போ அது எல்லாமே நல்லா சுருங்கி நமக்கு வரணும். தக்காளி வந்து நல்லா மேஷியாக ஆகணும், அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா நான் சேர்த்துருக்கேன் இதில். அதுக்கு அடுத்ததாக கொஞ்சமாக வந்துட்டு தனியாத்தூள், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், அடுத்ததாக ரெட் சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து வரமிளகா சேர்க்குறதுனா கூட நம்ம சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அது பச்சை வாசனை வந்து கம்ப்ளீட்டாக போய், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர்றப்ப இந்த பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிருக்கும். அதுதான் இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. நம்மக்கிட்ட வறுத்த கடலை இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக வறுத்ததுனால இதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் அதிலே சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. அது ஆறட்டும். நம்ம திருப்பியும் வந்து அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெயும், கொஞ்சம் சின்ன வெங்காயம், சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் நம்ம எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதில் வந்து கடல மாவு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது வந்து டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காண்டி. ஸோ இந்த மாதிரி அந்த ஆயிலோ பட்டரோ போட்டுட்டு நீங்கள் அதில் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம மசாலா, ஆற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா நம்ம ஃபஸ்ட்டு வதக்குனதை, அதை அரைச்சி இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த வெங்காயத்தோடு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி அலசியும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா நமக்கு கொதித்து வரணும், அந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம வந்துட்டு டோஃபு ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு நமக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நம்ம இந்த நேரத்தில் தான் நம்ம டோஃபு ஆட் பண்ண போகிறோம். டோஃபு எந்த சின்ன சின்ன சைஸாக நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். டோஃபு போட்டு ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபுல்லாக நல்லா அந்த பபிள்ஸ் மாதிரி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணாலும் இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை சப்பாத்தி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.